லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே பார்க்கிறோம், வியாதியாய் இருந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, எப்படியாகிலும் இவன் சுகமடைய வேண்டும், இவனை நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்திலே அற்புத சுகத்தை கேட்டு பெற்று அவன் வீட்டுக்கு செல்கிறான். வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது, அனுப்பப்பட்ட ஒரு வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. எனக்கு எப்பேற்பட்ட வியாதிகளையும் சுகமாக்குகிறது தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பேரே பரிகாரி. பரிகாரினா மருத்துவர், வியாதிகளை நீக்கக்கூடிய பரிகாரி, ஒரு வார்த்தையினாலே நீக்கக்கூடியவர். இந்த வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள் சில இருக்கிறது. இந்த வியாதிகள் எதனால வருகிறது? பலவீனத்தினால வருகிறது, பிசாசினுடைய கிரியினாலே வருகிறது, அவிசுவாசத்தினாலே வருகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாவத்தினாலே வருகிறது. பல வகையில் வியாதிகள் வந்து கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் இயேசு நீக்கி சுகப்படுத்துகிறவராயிருந்தார். அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். ஆண்டவர் இயேசு நோய்களை, கொடிய வியாதிகளை, பொல்லாத ஆவிகளை எல்லாம் நீக்கி குணமாக்கி குருடருக்கு பார்வை அளித்த இயேசு. இப்போ ஆண்டவர் இயேசுவால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. குருடருக்கு பார்வையே கொடுத்த இயேசு, சகல வியாதிகளை, கொடிய வியாதிகளை சுகமாக்கின இயேசு, குணமாக்கின இயேசு, பொல்லாத ஆவிகளை கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கினார். பொல்லாத ஆவிதான் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பொல்லாத ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருகிறது. அன்னைக்கு ஏவாள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்த பொல்லாத பிசாசு இன்னைக்கு பொல்லாத ஆவின் அந்த உருவத்தில் பல குடும்பங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். குடும்பங்கள் உடைந்து போய்விடுகிறது, குடும்பங்கள் பிரிந்து போய்விடுகிறது. இந்த பொல்லாத பிசாசானவன் பல வியாதிகளை கொண்டு வந்து ஜனங்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறான், ஜனங்களுடைய சுகத்தை கொள்ளையடிக்கிறான். ஆனால் இயேசு ஜனங்களுக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார், ஜனங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், லூக்கா 11,
இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஒரு தகப்பனிடத்திலே ஒரு மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை யாரெல்லாம் உணர்ந்து கொள்றாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். ஏன்னா சாத்தான் அவங்கள கட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், பரிசுத்த ஆவியானவர். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்திரீ ஆலயத்துக்கு வருகிறா. ஆனா 18 வருஷமா சாத்தான் வந்து கட்டி வச்சிருக்கிறான். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில், லூக்கா 13ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. அது என்ன காரணம்? 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருந்தான். இத்தனைக்கும் ஆலயத்துக்கு போற ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தீராம இருக்கிறதுக்கு காரணம் சாத்தானுடைய கட்டு. இப்ப இந்த உலகத்துல செய்வின கட்டு இருக்கு, மாந்திரிக கட்டு இருக்கு, அது போல சாத்தான் கட்டு. அந்த சாத்தான் கட்டியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால முறிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் இயேசு விடுதலையாக்குகிறார், கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குகிறார். அது சாத்தானே கட்டி வச்சிருந்தாலும் அதை விடுதலையாக்குவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை கேளுங்க அப்படின்னு இயேசு சொல்றார். ஒரு தகப்பனத்தில் மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? இப்படியெல்லாம் ஒரு தகப்பன், பொல்லாத தகப்பனே நல்ல ஈவை தன்னுடைய மகனுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீங்க வந்து பரமபிதாவை நோக்கி பரிசுத்த ஆவியை கேட்டா அவர் தராம இருப்பாரா? ஏன்னா பரிசுத்த ஆவியை நாம் பெற்று நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் சாத்தான் நம்மளை கட்ட முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக நாம சாத்தானை கட்டலாம். நீங்க பூமியில கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீங்க பூமியில கட்டு அவிழ்க்கப்படுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், அதனால தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பலன், வியாதியா இருக்கிறீங்களா பலன், ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறீங்களா பலன், நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அப்ப இயேசு கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். இன்னைக்கு தேவன் கட்டுகளை அறுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கட்டுகளை அறுக்கிறார். உங்க கட்டு எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் இயேசு அந்த கட்டை அவிழ்ப்பார், உங்களை குணமாக்குவார். நீங்க கவலையே படாதீங்க, இயேசு கிட்ட வந்துட்டீங்க. அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம சர்ச்சுக்கு வரமே, அது எது சும்மா ஒரு விளையாட்டு கிடையாது. சர்ச்சுக்கு வரோம்னா ஆண்டவர் இயேசப்பா கிட்ட வரோம்.
ஆண்டவர் ஏசப்பா கிட்ட வந்தா ஏசப்பா என்ன செய்வாரு? அந்த சர்ச்சுக்கு வந்த 18 வருஷமா வந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அன்னைக்கு பார்த்து ஏசப்பா அந்த இடத்துல வந்தாரு. ஆண்டவர் இயேசு கட்ட அவிழ்த்தாரு. இன்னைக்கு உங்க கட்டு எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் இயேசு உங்கள் கட்டை இப்பொழுதே அவிழ்ப்பார். எல்லா கட்டு அவிழ்ந்து போயிடும். பொல்லாத மனிதனுடைய கட்டு, செய்வின கட்டு, மாந்திரிக கட்டு, வியாதியின் கட்டு, மரணத்தின் கட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. இப்படி கட்டு அறுக்கப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமாம். இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டுமாம். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். அல்லேலூயாம். இடுக்கமான வாசல்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கண்ணீர்கள், இது எல்லாம் நாம ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும். கண்ணீர் வருதா? கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு என்னோட கூட இருக்கிறாரு, என் கண்ணீரை துடைப்பார். கவலை வருதா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன இயேசு என்னோட கூட இருக்கிறாரு, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாத்துவாரு. பிரச்சனை வருதா? பிரச்சனையை நீக்கக்கூடிய இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு. சாத்தான் கட்ட நீக்கக்கூடிய இயேசு என்னோட கூட இருக்கிறார். வியாதியை குணமாக்குகிற இயேசு என்னோட கூட இருக்கிறாரு. மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அதனால மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தைரியமா வாழணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதுவும் நம்மள ஒண்ணு செய்யாது. இங்கேயும் இயேசு, அங்கேயும் இயேசு. அதனால நமக்கு வேற என்ன கவலை? இங்கேயும் இயேசு நம்மளோட இருக்கிறார், பரலோகத்துக்கு போனாலும் இயேசு நம்மளோட கூட இருக்கிறாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இப்போ வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போறாங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்க முடியும், இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஒரு சிலர் இங்கே இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போக முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல. ஆனால் இயேசு இந்த உலகத்திலேயே நம்மளோட கூட இருக்கிறார், பரலோகத்திலே நம்மளோட கூட இருக்கிறார். அவர் சொல்றார், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வாக்கு பண்ணிட்டார், நம்மளோட கூட தான் இருக்கிறார். நம்மளோட கூட அவர் இருக்கிறார் என்ற உண்மை நமக்கு முதலாவது தெரியணும். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் இன்னைக்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் அவர் இருக்கிறதுனால சாத்தான் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிலர் மேல தான் வருவார். சிலர் மேலன்னா சிம்சோன் மேல வந்தாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. கிதியோன் மேல வந்து இறங்கினார், தாவீது மேல வந்து இறங்கினார், சவுலை விட்டு நீங்கினார். இப்படி யாரோ ஒரு தலைவர் மேல வந்து இறங்கி அவங்க மூலமா ஜனங்களை ரட்சித்தார். ஆனா ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு மேல வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குனது மட்டுமல்ல, இயேசு நமக்காக ஜெபம் பண்ணார். அவர் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றாரோ அது போல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கும்படிக்கு சொன்னார். அதே போல சீஷர்கள் காத்திருந்தாங்க. யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது வரைக்கும் யாவர் மேலும் ஊத்தல, ஏதோ ஒரு மேல, ஒருத்தர் மேல, 2 பேர் மேல. சரித்திரத்தில் அங்கேயும் இங்கேயும்
ஒரு 2 3 அப்படின்னு ஒரு சில பேருங்க மேலே, எண்ணிக்கை உள்ள பேர்கள் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவங்க மேலே ஊற்றப்பட்ட பொழுது அவங்க பராக்கிரமசாலிகளாய் மாறி ஜனங்களை ரட்சித்தாங்க, தங்களை ரட்சித்து கொண்டாங்க, சிங்கத்தை கிழித்தாங்க, கரடியை கிழித்தாங்க, கோலியாத்தை கொண்டாங்க, இப்படியெல்லாம் காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த உடனே தான் பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி இயேசு என்ன செஞ்சிட்டார்? பிதாவிடத்தில் பரிந்து பேசி தாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றாரோ, இயேசு பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய விரலினாலே அற்புதங்களை செய்தார். இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றதுனால பிசாசுகளை துரத்தினார். பிசாசின் கட்டில் இருந்த அநேகரை கட்டவிழ்த்தார். குருடர் பார்வையடையும்படி செய்தார். சப்பானிகள் நடக்கும்படி செய்தார். முடவர்கள் துள்ளி குதிக்கும்படிக்கு செய்தார். எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் சரி செய்ய முடிந்தது. காரணம், தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 120 பேர் மேலே ஆவியானவரை ஊற்றினார். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார், உங்களை கண்டித்து உணர்த்துவார், உங்களை போதிப்பார், உங்களுக்கு புத்தி சொல்வார் எல்லாம் சொல்லி அனுப்பி அன்னைக்கு தொடங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு விரும்புகிற யாவர் மேலே இறங்குறார். அல்லேலூயா. நம்ம மேலே இறங்கி இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அப்போல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் இறங்குவார், வேலை முடிஞ்ச உடனே போயிடுவார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், எப்பவும் கூட இருக்கிறார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன யுத்தம்னா, சாத்தான் நம்மளை எப்படியாவது விழத்தள்ளணும் அப்படின்னு பார்க்குறான். சாத்தான் தேவனையும் நம்மளையும் பிரிக்கணும்னு நினைப்பான். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருந்து போயிடணும், அதுக்கு நம்மளை பாவத்துக்குள் நடத்துவான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிடுவார். அப்போ நம்மளை பாவம் செய்ய தூண்டுவான். ஆனால் நாம் பாவத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் பிசாசால நம்மளை கட்ட முடியாது, பிசாசால நம்மளை ஜெயிக்க முடியாது. நாம் தான் பிசாசை ஜெயிப்போம், நாம் தான் பிரச்சனையை ஜெயிப்போம், நாம் தான் வியாதிகளை ஜெயிப்போம், நாம் தான் போராட்டங்களை ஜெயிப்போம். அதனால இன்னைக்கு கட்டுகளை அறுக்கிற இயேசு கிறிஸ்து, கட்டுகளை உடைக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதனால இடுக்கமான வாசலாக இருந்தாலும் கஷ்டப்படாதீங்க. அந்த வாசல் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால அந்த இடுக்கமான வாசல்னு நீங்க உதறி தள்ளிடாதீங்க, அந்த வாசலை புறக்கணிக்காதீங்க. நிறைய பேர் வாசல் இடுக்கமாக இருக்கு, ஆனால் வாசல் தான் இடுக்கமாக இருக்கு, ஆனால் பரலோகம் பெருசு. அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு சில இடத்துல செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க, பெரிய வாசல் இருக்கும், அதெல்லாம் தடுத்து தடுத்து ஒரு சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அது உள்ளே தான் போகணும். அது உள்ளே போகும்போது இங்கேன்னு அடிக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்குதா, ஏதாவது வெடிகுண்டு இருக்குதா, அதில் அது வழியாக போனால் தான் அது உள்ளே அனுப்புவாங்க. அது போல் தான் பரலோகம். நமக்குள்ளே அந்த இடுக்கமான வாசல் வழியாக தான் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பும்பொழுது நம்ம கூட பாவம் இருந்தால் நம்ம உள்ளே போக முடியாது, அசுத்தம் இருந்தால் உள்ளே போக முடியாது, அருவறுப்புகள் இருந்தால் போக முடியாது, மாம்சத்தின் கிரியைகள் இருந்தால் போக முடியாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் போக முடியாது. அது அங்கே இங்கேன்னு சத்தம் போட்டு நம்மளை வெளில தள்ளிடும். அது மாதிரி ஒரு மிஷின் மாதிரி தான் இடுக்கமான வாசல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையே நம்ம வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வேலை செய்யறதுக்காக, அப்படி கிடையாது. வேலை செய்யறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக. ஆனால் அதை காட்டிலும் பெரிய வேலை நமக்கு இருக்கு. என்ன தெரியுமா? நம்மளை
எப்பொழுதும் இயேசுவோட கனெக்ஷன்ல வச்சுக்கிறது. அல்லேலூயா. பி கனெக்டட் வித் காட். இயேசுவோடு எப்பொழுதும் கனெக்ஷன்ல இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை ஆராதனை செய்யணும், அவரை பாட்டு பாடி துதிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், அவரோட ஐக்கியமாக இருக்கணும். இந்த ஐக்கியத்தை குறைக்க தான் சாத்தான் என்ன பண்ணுவான்? பல நண்பர்களை கொடுப்பான், பல பழக்க வழக்கங்களை கொடுப்பான், டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி பல காரியங்களை செய்வான். அப்போ தேவ பிள்ளைகள் அதுக்கு எச்சரிக்கையாக இருந்து அப்படி டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான லக்கு. பரிசுத்த ஆவியானவரோடு நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரோடு ஐக்கியமாக இருந்தால் பிசாசு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. பிரச்சனையை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. பிரச்சனை தான் நம்மளை பார்த்து பயந்து பயந்து ஐயோ இவங்க எப்போ நம்மளை சுட்டெரிக்க போகிறாங்களோ, எப்போ நம்மளை துரத்தி அடிக்க போகிறாங்களோ, எப்போ நம்மளை சபிக்க போகிறாங்களோ அப்படின்னு பிரச்சனை பயந்து பயந்து நம்மக்கிட்ட இருக்கோம். நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க, இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையே புறப்பட்டு போ, உனக்கு இங்கே வேலை கிடையாது. வியாதியா, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் சுகப்படுத்த முடியும். அவரால் முடியாத காரியம் என்ன ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் முடியும். இயேசு என்னை சுகப்படுத்தினார். நான் ஒரு பெரிய வியாதி மாதிரி ஒரு பெரிய ஒரு சிக்கலிலே சூழ்நிலை நான் காணப்பட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா நான் பைத்தியக்காரன் ஆயிருப்பேன். அப்படிப்பட்ட நிலைமையில இயேசு என்னை சுகப்படுத்தினார். வியாதி, பலவீனங்கள் இதெல்லாம் இயேசு என்னை சுகப்படுத்தினார். அதற்கு நான் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். இயேசு எல்லாரையும் சுகப்படுத்த வல்லமையுள்ளவர். அதனால வியாதியை பார்த்து நீங்க சிரிங்க. வியாதியை உன்னால என்ன செய்ய முடியும்? ஏன்னா என் ஜீவன் யார் கையில் இருக்கு? இயேசுவிடத்தில் இருக்கிறது. அதனால உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனையை பார்த்து நீங்க சிரிக்கலாம். பிரச்சனையை உன்னால என்ன செய்ய முடியும்? நான் இயேசுவின் பிள்ளை. நான் யாரு? இயேசுவின் பிள்ளை. எனக்கு பயமே இல்லை. அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். ஒன்னுத்துக்கும் பயப்படாதீங்க. ஒரு தகப்பனை, பொல்லாத தகப்பன்கிட்ட ஒரு பையன் என்ன கேட்டா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? அப்ப பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நம்முடைய பரமபிதா நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க அவரால் முடியும். நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், பலன் தருகிறார், தைரியத்தை கொடுக்கிறார். அதனால தான் சங்கீதம் 48 சங்கீத கடைசி வசனத்தில் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால கவலையே படாதீங்க. இயேசுவோட ஐக்கியமா இருங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதியுங்க, அவர் ஆராதனை செய்யுங்க. அவர் ஆராதனை செய்யறதுக்காக தான் வரோம், அவருக்கு நன்றி செலுத்த. அப்பா கடந்த வாரமெல்லாம் என்னை பாதுகாத்தீரே, எத்தனை சோதனை, எத்தனை போராட்டம், எத்தனை வியாதி, எத்தனை பிரச்சனை, என்னை பாதுகாத்து ஜீவனோட வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றியப்பான்னு நன்றி செலுத்தி போறதுக்காக தான் வரோம். நீங்க வந்து ஏதோ ஒரு காணிக்கை போட்டு போகணும் அதுக்காக வரோன்னு நினைக்காதீங்க. ஏசப்பாவுக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்தாரே கடந்த வாரமெல்லாம், அதுக்கு நன்றியப்பா. எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை சுகமா வச்சிருக்கிறீங்களே, நன்றியப்பா அப்படின்னு அவர் ஆராதனை செஞ்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிச்சு, இப்படிதான் நாம ஆண்டவருக்காக நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதே போல அவர் சொல்லுகிறார் லூக்கா 13:25, வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே,
நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடுத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம அக்கிரமக்காரராக இருந்தா, நம்ம என்னதான் ஆண்டவருடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினாலும், போஜனம் பண்றதுன்னா திருவிருந்தில் நம்ம பங்கு பெற்றாலும், நம்ம அக்கிரமக்காரராக இருந்தா, தன் சகோதரனை பகைக்கிறவர்களாக இருந்தா அது ஒரு பாவம். மன்னிக்காம, மற்றவங்களை மன்னிக்காம இருந்தா அது பாவம். பாவத்தோடு வந்து திருவிருந்தி எடுத்தா அது இன்னும் பாவம். பாவத்தை அறிக்கை செய்யாம, ஒப்புரவாகாம அப்படியே வந்து பந்தியில் கலந்து கொள்றது, பாவத்தின் மேல் பாவத்தை நம்ம கூட்டுறது. இப்படியெல்லாம் நம்ம அக்கிரமக்காரராக இருந்தா உங்களை அறியேன் அப்படின்னு பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க மாட்டார். அதனால தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கு அற்புதம் செய்யறதுக்கு அவர் ரெடி, சாத்தான் கட்டை அவிழ்க்க அவர் ரெடி. ஆனால் நாம பரிசுத்த வாழ்க்கை வாழறோமா? அன்னைக்கு அந்த ஸ்திரீ சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், எவ்வளோ நாள் தான் சர்ச்சைக்கு போகிறது அப்படின்னு வீட்டில் உட்காந்துருந்தா அன்னைக்கு இயேசுவை சந்திச்சிருக்க முடியாது. அன்னைக்கு அவள் ஆலயத்துக்கு தன் கட்டிலும் தன் பலவீனத்திலையும் ஆலயத்துக்கு வந்தா. அப்படி 18 வருஷமா வந்து கொண்டிருந்தா. ஒரு நாள் இயேசு அந்த ஆலயத்துக்கு போன பொழுது இயேசு அவளை விடுதலை ஆக்கினார். அது போலதான் அந்த நாள் தான் இந்த நாள். உங்க வாழ்க்கையில இயேசு இன்னைக்கு உங்க கட்டுகளை அறுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் இன்னைக்கு இயேசு உங்க கட்டை அவிழ்ப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சாத்தான் இந்த உலகத்தில் பல பேரை கட்டி வைத்து உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறான் தேவனுடைய ஜனங்களை. சில சிறு பிள்ளைகள் ஒரு நாயை கட்டி வச்சு துன்பப்படுத்துறது போல ஆண்டவரே சாத்தான் பல தேவனுடைய பிள்ளைகளை கட்டி வச்சு துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். இயேசுவே, இந்த அபலமான நிலைமையை கண்ணோக்கி பாரும். சாத்தானுடைய கட்டுகளை அவிழ்க்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் இன்றைக்கு எங்கள் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து தாமே அந்த கட்டுகளை அறுக்கிற தேவன். கட்டுகளை அறுத்து போடும். அது செய்வனை கட்டா இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால அறுத்து போடும். அது மாந்திரிக கட்டா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அறுத்து போடும். பொல்லாத மனிதருடைய கட்டா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அறுத்து போடும். பொல்லாத பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு போவதாக. உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்வார்களாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பை தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய், உமக்கு பரிசுத்த பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். நீரே பெரிய காரியங்களை செய்யும். உமக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெறும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.